வணக்கம். இது மாதிரி பைக்கில் ரோடை கிராஸ் பண்ணும்பொழுது இரு பக்கமும் கவனமாக பார்த்துட்டு கிராஸ் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சமயத்தில் நமது உயிருக்கே ஆபத்தாக அமையலாம். மற்றவங்களுக்கும் இதனால் பிரச்சனைகள் ஏற்படும். இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே ஒருத்தர் ராங் சைடில் வேகமாகவே வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய டைமை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக ராங் சைடில் வராரு. இதனால் ஒழுங்காக டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கும் சாலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராங் சைடில் வரும்பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சம் மெதுவாக நின்று அடுத்தவங்களுக்கு வழி கொடுத்தாவது வரலாம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோட்டில் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம், இந்த பேரிகேட் போட்டிருக்கிற இடத்துல குறுக்கில் வேகமாக கிராஸ் பண்ணுறது. அங்கே ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனமாக கிராஸ் பண்ணுறது அனைவருக்குமே நல்லது. இங்கே 2 பேர் சாலையை நடந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்படி கடக்கும் பொழுது மிக கவனத்துடன் பார்த்து கடக்கிறது நல்லது. நம்ம வீட்டுக்குள்ளே கேஷுவலாக நடக்கிற மாதிரி சாலையில் நடக்க முடியாது இல்லையா? ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டால் பாவம் வாகனம் ஓட்டிகிட்டு வரவங்களுக்கும் இதனால் பிரச்சனை. இங்கே ஒருத்தர் சாலையை கடக்க வெயிட் பண்ணுறாரு. இவர் ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். மிக கவனமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு வாகனங்கள் போன பிற்பாடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இங்கே ஒரு ட்ரெய்லர் நேராக போகிற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு யூ டர்ன் பண்ணுறாங்க. இண்டிகேட்டர் வளையறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு முன்னால் போட்டால் தான் வரவங்க கவனமாக வர முடியும். வளைஞ்சிட்டு வாகனங்கள் வருதான்னு பார்க்குறதுல யூஸ் இல்லை. வளையறதுக்கு முன்னாடியே இரு பக்கமும் பார்த்துட்டு யூ டர்ன் எடுக்கிறது நல்லது. நாங்கள் கொஞ்சம் கவனமாக வரலன்னா டேஷ் ஆகிருக்கும். பாலத்தில் முந்துவது நல்லதல்ல, ஏன்னா ஒதுக்க இடமே இருக்காது. இங்கே பார்த்தாலே தெரியுது, எங்களுக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வண்டி முந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடியே இன்னொரு வண்டி வரும். எதிர்ப்புறம் வாகனம் ஓட்டிகிட்டு வரவங்க தடுமாறணும். மேலும் இது போன்ற தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.